நடிகைகளுக்கு டைவர்ஸ் ஆகுறதுக்கு காரணமே அவங்களோட ஆசை தான். நடிகை வர்ஷா ஓப்பன் டாக். நடிகை வர்ஷா பொல்லமா தமிழ், தெலுங்கு, மலையாள மொழிகள்ல சில படங்கள் நடிச்சிருக்காங்க. இவங்க பெங்களூர்லயே பிறந்து வளர்ந்தவங்க. இவங்க பெங்களூர்ல இருக்கக்கூடிய மவுண்ட் கவர்மெண்ட் காலேஜ்ல மைக்ரோபயாலஜி படிச்சிருக்காங்க. இவங்க எப்படி சினிமாக்குள்ள வந்தாங்க அப்படின்னா, ராஜாராணி படம் ரிலீஸ் ஆகும்போது நஸ்ரியா வந்து அதுல பிரதர் அப்படின்னு ஒரு டயலாக் பேசியிருப்பாங்க. அந்த டைம்ல அந்த டயலாக் செம ஃபேமஸா போயிட்டு இருந்துச்சு. ஸோ வர்ஷாவும் அந்த டயலாக்கை எடுத்து ஒரு டப் மேஷ் பண்ணி சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அப்போ பார்க்கறதுக்கு இந்த பொண்ணு என்ன இவ்வளோ கியூட்டா இருக்கு அப்படின்னு மொத்த பசங்களும் இவங்களோட போஸ்டை ஷேர் பண்ண தொடங்கிட்டாங்க. அப்படிதான் இவங்க சோஷியல் மீடியால ஃபேமஸ் ஆகி, சரி படத்துல நடிக்க நமக்கு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சினிமாக்குள்ளேயே என்ட்ரி ஆகுறாங்க. ஸோ 2015ல சதுரன் அப்படின்ற ஒரு படத்துல நடிக்கிறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்புறமா 2017ல யானும் தீயவனும், 2018ல சீமத்துறை, 2019ல பிகில் படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா தான் என்னடா இந்த பொண்ணு இவ்வளோ அழகா இருக்கே, ரோலும் நல்லா பண்ணுதே, அப்ப இந்த பொண்ணு நல்லா வளர்ந்து வந்துரும் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறமா ஆள் அட்ரஸே இல்லாம காணாம போயிட்டாங்க. 2020ல மிடில் கிளாஸ் மெலடிஸ் அப்படின்ற ஒரு படமும் நடிச்சிருந்தாங்க. பிகில் படத்தோட ஆடியோ லாஞ்சில் அட்லி கூட இந்த பொண்ணை பார்த்து சில விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. இந்த பொண்ணை பார்க்கும்போதே நடிக்க வைக்கணும், இந்த பொண்ணை பார்க்கும்போதே ஒரு ஏஞ்சல் ஃபீல்ல ஒரு வசீகரமான முகம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ எல்லாருக்குமே இந்த பொண்ணை மட்டும் ஸ்பெசிஃபிக்கா ரொம்ப பிடிக்கும். கடைசியா இவங்க கடந்த பிப்ரவரி மாசம் ரிலீஸ் ஆன ஊரு பேரு பைரவ கோணா அப்படின்ற ஒரு படத்துல கடைசியா நடிச்சாங்க. அதுக்கப்புறமா இன்னும் எந்த படத்துலயும் வரல. இப்படி இருக்கிற ஒரு சமயத்துல இவங்க ஒரு சர்ச்சையில சிக்கியிருக்காங்க. என்ன அப்படின்னா, தீபிகா நாராயணன் பரத்வாஜ் இவங்க யார் அப்படின்னா ஒரு ஜேர்னலிஸ்ட். இவங்க ரீசெண்டா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட்டை வர்ஷா ஷேர் பண்ணி இவங்க பேசுறது சரிதான் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம யாரை வேணாலும் எப்போ வேணாலும் லவ் பண்ணலாம், அதுக்கு திருமணம் ஒரு தடையா இருக்கு அப்படின்னா அவங்கள டைவர்ஸ் பண்ணிட்டு போறதுல தப்பே இல்லை. ரீசெண்டா சினிமாவில் அதிகமாக வரக்கூடிய நியூஸ் அப்படின்னா டைவர்ஸ் நியூஸ் தான். இப்போ சமந்தா நாகச்சைத்தன்யாவா இருக்கட்டும், இல்லை தனுஷோட நியூஸ், இல்லை நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஜிவி பிரகாஷோட டைவர்ஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே காரணமா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாரை வேணாலும் நம்ம எப்போ வேணாலும் லவ் பண்ணலாம், அதுக்கு திருமணம் தடையா இருக்கு அப்படின்னா அந்த திருமணத்தையே நம்ம தடை பண்ணலான்ற அளவுக்கு இவங்க பேசியிருந்தாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஆண் இன்னொரு பெண்ணையோ இல்ல ஒரு பெண் இன்னொரு ஆணையோ விரும்பக்கூடாதுன்னா எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா அவங்க கூட கூட போய் வாழலாம் அப்படின்றது சரிதான் அப்படின்னு தீபிகா நாராயணன் ஒரு போஸ்ட்ல சொல்லியிருந்தாங்க. அதை அப்படியே ஷேர் பண்ணி இவங்க பேசுறது சரிதான் அப்படின்னு வர்ஷாவும் சொல்லிட்டாங்க. இந்த பொண்ணு என்ன இப்படி பேசிட்டு இருக்கு அப்படின்னு நெட்டிசன்கள் எல்லாருமே வர்ஷா மேல பாய தொடங்கிட்டாங்க. இவங்க இப்படி சர்ச்சையில சிக்கினதுக்கு அப்புறமா நிறைய பேர் வர்ஷாவை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ட்விட்டர்ல போட்ட ஒரு போஸ்டும் செம்மையா ஃபேமஸ் ஆக தொடங்கிச்சு. அந்த போஸ்ட்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா, வர்ஷா வந்து 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது விராட் கோலியோட பயங்கரமான ஃபேனா, அதனால எப்பவுமே அவங்களோட டிராயிங் புக்ல விராட் கோலியை தான் வரைஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். பிகில் படத்துல அந்த பொண்ணு 18 அப்படின்ற நம்பர் ஜெர்சி நம்பரா யூஸ் பண்ணிருக்கும். அதுக்கு காரணமும் விராட் கோலியோட நம்பர் தானா. அந்த அளவுக்கு ஒரு தீவிர ஃபேன் இவங்க. நார்மலா ஒரு சினிமா நடிகை அப்படின்னா அவங்கள பத்தின சர்ச்சைகள் பேச்சு அடிக்கடி வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு பொய்யான தகவலும் இவங்களை பத்தி வந்துச்சு. ரீசெண்டா என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, வர்ஷா வந்து ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அது யார் அப்படின்னா ஒரு ஃபேமஸ் தெலுங்கு ப்ரொடியூசரோட மகனை தான் இவங்க லவ் பண்ணிட்டு வராங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமா கல்யாணமும் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சில தகவல்கள் வெளிவந்துட்டு இருந்துச்சு. இது அப்படியே வர்ஷா காதுக்கு போனதும் அவங்க டீசெண்டா சொல்லிட்டாங்க, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, நீங்க ஏங்க இப்படி பொய்யான தகவல்லாம் பரப்பிட்டு இருக்கீங்க, எனக்காக மாப்பிள்ளையே நீங்க பாக்குறீங்க, சரி நீங்க பாத்துட்டீங்க, மாப்பிள்ளை யாருன்னு சொன்னா கட்டிக்கிறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு கிண்டலா போட்டிருக்காங்க. விஜய் ஃபேன்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, பிகில் படத்துல இவங்களோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு, இவங்களை உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.